வெல்கம் டு ரிஸ்வான் எக்ஸ்போ. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்றைக்கி வந்து கொள்ளிடம் தைக்கால் வந்திருக்கோம். ஸோ இந்த தைக்காலில் வந்து என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸோ அந்த கோரப்பாய் அண்ட் வந்து பெரம்பு ஐட்டங்கள்லாம் இங்கே வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸ்ஸு. ஸோ அதில் ஒரு நல்ல கடைக்கு வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து எப்படி என்னென்னலாம் இந்த பெரம்பு ஐட்டங்கள் பண்ணுறாங்க, பாயெலாம் எப்படி இருக்குது அப்படிலாம் பண்ணலாம் தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ நம்ம இந்த கடை வந்து கடையோட பேர் பார்த்தீங்கன்னா வெல்கம் மேட் அண்ட் கேன்னு சொல்லிட்டு அந்த கடையோட பேர். இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 வருஷத்துக்கு மேலே வந்து அவங்க ஒரு பாரம்பரியமாக நடத்திட்டு இருக்காங்க. நல்ல ஒரு பெஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ வந்து நம்ம உள்ளே போய் நம்ம இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி வந்து வெல்கம் க்ரோ ஸ்டோர் உள்ளே வந்துட்டோம். இப்போ வீடியோஸ்லாம் எப்படி என்னென்னா இங்கே இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்து கடையோட இன்சார்ஜ் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம கேட்டு இங்கே என்னென்னலாம் இவங்க பண்ணுறாங்க, பெரம்பு ஐட்டங்கள் இருக்குது, இது கோரை அந்த பாயெலாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களாம் என்னென்னலாம் இங்கே பண்ணுறாங்க, ப்ரைஸ்லாம் எப்படி என்னங்கிறதுலாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க. சொல்லுங்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். எப்படி போயிட்டுருக்கு பிஸ்னஸ்? நல்லா போயிட்டுருக்கு. கஸ்டமர்லாம் பார்த்து லெவல் பண்ணிக்க வேண்டியது தான். சரி 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 சரி. இப்போ வந்து நீங்கள் வந்து இங்கே என்னென்னலாம் இந்த கடையில் வெல்கம் சரிங்களா, வெல்கம் மேட்டில் இங்கே என்னென்னலாம் நீங்கள் பண்ணுறீங்க? பெரம்பு, கோரை, இதில் என்னென்ன ஐட்டங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? இங்கே வந்து உங்களுக்கு ஊஞ்சல் பண்ணுறோம். இந்த சின்ன பேபி ஊஞ்சல், பெரிய ஊஞ்சல், கூடு ஊஞ்சல், இந்தமாரி சின்ன சின்ன பூஜை கூடை, பால் தட்டு, ஆனத்தட்டு, பாய், இது எல்லாமே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாய் என்ன பாய் ஒன்றும் ஒவ்வொரு விதமான இருக்குது. கோரைக்கு தகுந்தபடி டபுள் நெட்டு பாய் இருக்குது, சிங்கிள் பாய் இருக்குது, ஒரு ஆள் பாய் இருக்குது, மெத்த பாய் இருக்குது, போல்டிங் பாய் இருக்குது. அதுமாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. சரி சரி. அப்படியே பார்க்கலாமா? அப்படியே கொஞ்சம் பார்த்து என்னென்னு சொல்கிறீங்களா? அப்படின்ட்டா சொல்கிறேண்ணே. சரி வாங்க வாங்க சொல்லுங்கண்ணா. இந்த ஊஞ்சலை பற்றி சொல்லுங்கள். இது வந்து கூடு ஊஞ்சல்னுப்பாங்க. நல்லா ஹெவியாக இருக்கும், லாங் லைஃப் வரும், நல்லா ஹெவியாக இருக்கும், பெரம்பு குவாலிட்டியாக இருக்கும். நாங்கள் வந்து கஸ்டமர் கேர் மட்டும்தான், பொருள் வந்து தரமாக கொடுப்போம். நமக்கு வியாபாரிங்களுக்கு போடுற ஐட்டம்ஸ்லாம் இல்லை. பெரம்புலாம் ஒன்று ஒன்று ஒவ்வொரு பொருள் குவாலிட்டிக்கு தகுந்தபடி நாங்கள் செய்வோம். விலையெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு விலை சொல்ல முடியாது. கஸ்டமர் எங்களை தேடி அன்றைக்கி வந்தால் நான் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம். பொருளுக்கு தகுந்தபடி டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம். ஆமாம். சூப்பர். அடுத்து இந்த ஊஞ்சலை பற்றி சொல்லுங்கள். அது அங்கேயே இருக்குது, வாங்க முன்னாடியே காட்டு. சரி சரி அங்கே போடுவோம். இது ஈஸி சேரு. கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் முடியாதவங்க கொஞ்சம் படுத்து நல்லா சாந்துக்கலாம், ரிலாக்ஸாக இருக்கும் உங்களுக்கு. இதுவும் அதேமாரி தான், கொஞ்சம் நிமிர்ந்து வரும். அதில் சேரில் பல விதமான இருக்குது. இது லாண்ட்ரி பேஸ்கட்டு, அழுக்கு துணி கூட, துணி போடுறது லாண்ட்ரி பேஸ்கட்டு. இது வந்து கூடை, கொட்டு கூடை, பெரப்பம் கூடைங்கப்பாங்கல்ல, பெரப்பங்கூடை. பெரம்பு கூடை இது பண்ணுவாங்கல்ல, எல்லாம் களைவாங்கல்ல, அது பெரப்பங்கூடை. இது பட்டை அடிச்சது, அது அந்தாண்ட உள்ளது பட்டை அடிக்காது. இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஃப்ரூட் பேஸ்கட்டு, ஃப்ரூட்டு டைனிங் டேபிளில் ஃப்ரூட்டு அந்த மாதிரி வைப்பாங்கள்ல, டிசைன் ஃப்ரூட்டு, அந்த மாதிரி ஃப்ரூட்டுக்காக யூஸ் பண்ணுறது. இது ஒரு மாடல் ஃப்ரூட் பேஸ்கட்டு தான். இதுவும் நல்லா டிசைனாக இருக்கும். எல்லாம் கை ஒர்க்கிங் தான். இதெல்லாம் எல்லாம் ஹேண்ட்மேடு தான். இதே பூ எடுத்துகிட்டு போகிறது, கோயிலுக்கு டெம்பிள் பூ எடுத்துகிட்டு போகிறது, இதுவும் கை ஒர்க்கிங் தான். நல்லாயிருக்கும் டிசைனாக. இது ஹேண்ட்பேக் மாடல். இது என்ன யூஸ்னது? இது சும்மா ஹேண்ட்பேக் மாடலு, என்ன பர்பஸ் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராவலுக்கு, ஆமாம், அது எடுத்து போகிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். ஆமாம். இதுவும் அதேமாரி தான். இதுவும் பூஜை கூட தான். பூஜைக்கு எடுத்துகிட்டு போகிறது கோயிலுக்கு. இதெல்லாம் ஃப்ரூட் பேஸ்கட்டு. இது சின்னது பிக்னிக் பேஸ்கட்டு, பசங்க லஞ்சு, ஆமாம் லஞ்சு அதுமாரி எடுத்துகிட்டு போகிறது, லஞ்சு அதுமாரி எடுத்துகிட்டு போகிறது. மூடியும் காட்டுரும்பா. இல்லாமல் நிறைய படத்துலாம் நம்ம பார்த்துருப்போம். அதை ஷூட்டிங்லாம் நம்மகிட்ட நிறைய பேர் வந்து வாங்கிட்டு. ஆமாம் ஷூட்டிங் அந்த சினிமாவில் தான் சொல்கிறேன். பிக்னிக் போகிறதுக்கு போது நிறைய எடுத்துகிட்டு போனாங்க. இல்லை வந்து நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வச்சு எடுத்துகிட்டு போவாங்கல்ல.
அப்படியே கிராஸில் உட்காந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி தான் இது. ஒரு ஓலை கூட இது திங்ஸு பசங்க அதுமாரி திங்ஸு பிஸ்கட்டு மிக்சரு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் போட்டு வச்சுக்கிறது நல்லாயிருக்கும். டிசைனாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும். புரிவாங்க. அடுத்து இடியாப்பத்தட்டுங்கிறது இடியாப்பம் புழிவாங்கல்ல, அது இடியாப்பத்தட்டு. இட்லி பானையில் வந்து மேலே வாஷ் பண்ணிவிட்டு இந்த தட்டை என்ன செய்யணும், வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டு மேலே எண்ணெய் தடவணும். எண்ணெய் தடவிட்டு மேலே புழிஞ்சிட்டு இட்லி பானை எந்த அளவுக்கு இருக்கோ அது மேலே ஒன்று தட்டு மேலே தட்டு எடுத்துக்கலாம். ஆவி வந்தவுடனே எடுத்து தட்டில் அடிச்சிக்க வேண்டியது தான். அதுதான் இடியாப்பத்தட்டு இது. ஓகே ஓகே ஓகே. இது சிலம்பக்கழி, சிலம்பம் விளையாடுவாங்கள்ல, சிலம்பம் சுற்றுவாங்கள்ல, அதுக்காக நிறையா மூவிங் ஆகும் இதெல்லாம் சிலம்பத்துக்காக. வாங்க, இங்கே நிறைய ஊஞ்சல் இருக்குது இந்த இடத்துல. இதுதான் குவாலிட்டி பெரம்பு, ஃபஸ்ட்டு குவாலிட்டி பெரம்பு. இதுதான் ரைடான் பெரம்பில் குவாலிட்டி வைஸாக. ஆமாம், குவாலிட்டி வைஸாக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி பெரம்பு, ரைடான் பெரம்புங்கிறது. இது ரேட்லாம் கூட வரும் ஹெவியாக. செய்கிறதும் வந்து ரொம்ப அது நல்லா டிசைனிங்காக நல்லா செய்வோம். ஒன்று ஆர்டர் வாங்கி செய்கிறது. அதுக்கு தான் சரிண்ணா. இப்போ வந்து அந்த பெரம்பு ஃபஸ்ட்டு குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி சொல்கிறீங்கல்ல, இப்போ பெரம்புலாம் எல்லா குவாலிட்டி இங்கேயே இருக்குதா இல்லை சில பெரம்பு வெளியில் வருமா? எல்லாமே பெரம்பு, எல்லா பெரம்புமே அஸ்ஸாம், மலேசியா, அந்தமான் அங்கேருந்து வர்றது தான். ஆமாம், எக்ஸ்போர்ட் தான். ஸ்கேன் ஒர்க்கிங் மட்டும்தான் இங்கே தைக்கலில் செய்கிறது. சரி 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 சரி. அந்த 3 கொண்ட கேட்டிங்கல்ல, அந்த ஊஞ்சல் இது. பேக்கில் 4 பெரம்பு வரும், ஃப்ரண்ட்டில் 3 பெரம்பு வரும், ஹேண்டிலில் 3 பெரம்பு வரும், ஷீட்டு பெரம்பு மொத்தமாக வரும். நல்லா டிசைனாகவும் இருக்கும். ஆர்டின் டிசைன் இருக்குது, வீடு மாடல் இருக்குது, கிளை மாடல் இருக்குது. ஒன்று உங்களுக்கு டிசைனாக இருக்கும். நல்லா ஹெவி வெயிட் தாங்கும். சரி சரி. அது சிம்பிளான ஊஞ்சலும் இருக்குது. ரேட்லாம் வந்து காம்படிஷன் வந்து எல்லா கடையும் நிறையா இருக்குது. காம்படிஷன் ஒன்றுக்கு ஒன்று இது பண்ண முடியாது. ரேட்டு கஸ்டமர்னு வந்து கேட்கக்குள்ள நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம். சேனல்லேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம். எந்த பொருள் எடுத்தாலும் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம். ஆமாம், தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப நன்றி. அடுத்தது இதுவும் அதே ஊஞ்சல் தான். இது வீடு மாடலு, அது ஹார்டின் மாடலு, இது வீடு மாடலு, அதே ஹெவி தான் இதுவும். ஆமாம், சரி ஓகே. இது கிளை மாடலு, இலை ஊஞ்சல். நல்லா டிசைனிங்காக இருக்கும், நல்லா ஹெவியாகவும் இருக்கும். ஆமாம், சரி சரி சரி. இது எல்லாமே இது எல்லாம் ஒரே இதுதான். இது பசங்களுக்காக உள்ளது ரவுண்டு இருக்குது, ரவுண்டு சேரு. பசங்களுக்காக போடுறது நம்மளே உட்காரலாம். எல்லாருமே நல்லா ஹெவி கேரி பண்ணி உட்காரலாம். எல்லாருமே உட்காரலாம், நம்ம எல்லாருமே உட்காரலாம். ஒன்று பொருள் வந்து தரமாக இருக்கும். சரி சரி. ஆமாம், பொருள் குவாலிட்டிக்கு தகுந்தபடி. ரேட்டுன்னா நம்ம எது வேணுமோ கஸ்டமர் வந்து உங்கள் சேனலை பார்த்துட்டு எங்கள்கிட்ட வந்துன்னாங்கன்னா நாங்கள் அனுசரித்து கொடுப்போம். எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்போம். எந்த பொருள் கேட்குறாங்க ஆர்டர் பேரில் கூட செஞ்சு கொடுப்போம். ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஸோ பார்த்துட்டிங்கன்னா வந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அவங்க நல்ல ஒரு பெஸ்ட்டு உங்களுக்கு ரேட் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. ஸோ வந்து நல்லது. கண்டிப்பாக வந்து வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வெல்கம் அப்படிங்கிறது. உங்களுக்கு மொத்தம் ஒரு எத்தனை கடை இருக்கீங்க? 4 கடை உங்களுக்கு இருக்குது. ஸோ 4 கடை நம்ம நம்ம சேனலில் பார்த்துட்டு ரிஸ்வான் எக்ஸ்போர்ட் நாங்கள் பார்த்துட்டு நீங்கள் வரணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ரேட் அங்கே பண்ணி தருவாங்க. ஓகே தானே? ஓகேண்ணா. அடுத்தது இப்போ இது என்னென்னது? இதெல்லாம் வந்து ஃப்ரூட் பேஸ்கெட் தான். இது பூஜைக்கு இந்தமாரி கொஞ்சம் பெரிய சைஸாக டிசைனாக இருக்கும். பார்ட்டிக்கெலாம் எடுத்து போகிறது. கொஞ்சம் ஹேண்ட் புட்டிலாம் வரும். கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், டிசைனாகவும். சரி, இப்போ இதெல்லாம் வந்து நல்லா கழுவலாமா போட்டு? வாஷ் பண்ணிக்கலாம். பெரம்பு எல்லாமே வந்து வாஷ் பண்ணுறது தான். நல்லா வாஷ் பண்ணலாம். பெரம்புலாம் வந்து தண்ணியில் ஊற வச்சு கேஸில் வளைச்சா தான் வளைக்க முடியும். எந்த பொருளை வந்து பெரம்பு வந்து ஊற வச்சா தான் அது செய்ய முடியுமே. வேறு ஒன்றும் இது பண்ண முடியாது. இப்போ அந்த பெரம்பு சோஃபா இருக்குது, அது நல்லா வாஷ் பண்ண முடியும்? எல்லாமே வாஷ் பண்ணலாம். பெரம்பில் உள்ள பொருள் அனைத்துமே வாஷ் பண்ணலாம். சரி சரி சரி, சூப்பர். பிள்ளை தொட்டியில் இது குழந்தை பிள்ளை தொட்டியில் நல்லாவும் இருக்கும், டிசைனாகவும் இருக்கும். நல்லா ஹெவியாக போடுவோம். நல்லா ஹெவியாக போடுவோம். நல்லா இதெல்லாம் மூவிங் ஆகும். குழந்தை பிள்ளை வைக்கினா இதெல்லாம் நல்லா மூவிங் ஆகும். கண்டிப்பாக கண்டிப்பாக. பெரம்புனால என்ன நன்மை இருக்குண்ணா சொல்லுங்கள்? பெரம்பு வந்து உங்களுக்கு வந்து குளிர்ச்சி. பெரம்பு வந்து ஒரு வீட்டில் வந்து வச்சுருக்கிறது. பெரம்பு எந்த ஒரு வீட்லேயும் ஒரு பெரம்பு வச்சுருப்பாங்க. இப்போ போலீஸ்காரங்கெல்லாம் லத்தி வச்சு இல்லையா, அதேமாரி என்ன பெரம்பு வந்து எல்லாத்துக்குமே யூஸு. என்ன அதில் இந்த பெரம்புலேருந்து செய்கிறது தான் நம்ம எல்லாமே பொருள். பெரம்பு வந்து ஒரு குளிர்ச்சியான பொருள். ஆமாம், படுக்கிறது எல்லாமே வந்துடுறதோ. நிறையா பொருள் சோஃபா மாரி செஞ்சுருக்கோம், கட்டில் மாரி செஞ்சுருக்கோம், டைனிங் டேபிள்லாம் நிறையா பெரம்புல செஞ்சு கொடுத்துருக்கோம். நல்லா ஆர்டர்லாம் நிறையா வாங்கி கொடுத்துருக்கோம். டிசைனிங்லாம் நல்லா பண்ணி கொடுப்போம். ஆமாம். இப்போ இது நாளுக்கு நாள் இது மக்க செய்யுமா? பெரம்புலாம் வந்து மக்காது. பெரம்பு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை டச் விட்டு வார்னிஷ் வாங்கி
கிளியராக அடிச்சிட்டோன்னு வச்சுக்கலாம். வாஷ் பண்ணி கூட அடிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு அடிச்சுட்டு 10 நிமிஷம் காய வச்சிங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும் பெரம்பு. பெரம்பில் வந்து பழசு புதுசு அப்படின்னு ஒரு இதே கிடையாது. சூப்பர் தான் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். வார்னிஷ் தான் அதுக்கு மெயின். சரி இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாமா? சோஃபா பார்த்துலாம் வாங்க. ஸோ நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இந்த பெரம்பில் உள்ள அந்த சோஃபாலாம் இருக்குது. ஸோ அதை பற்றியும் அவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்கண்ணா, பெரம்பு சோஃபா பற்றி சொல்லுங்கள். இது வந்து சூப்பர் செட்டும்பாங்க. நல்லா ப்ளைனாக இருக்கும். 2 சேரு, ஒரு டீப்பாய், ஒரு சோஃபா வரும். அதேமாரி அது ஆர்டின் செட்டு, அது ஆர்டின் டிசைன் வரும். அதே ஆர்டின் டிசைனில் 2 சேர் வரும், ஒரு டீப்பாய் வரும். கிளாஸ் போட்டு வேணாலும் வாங்கிக்கலாம், பெரம்படிச்சு வேணாலும் வாங்கிக்கலாம். சரி. இப்போ இது வந்து அந்த குஷன்லாம் போட முடியாது? குஷன்லாம் போடலாமே. சில பேர் குஷன் போட்டுக்குவாங்க, சில பேர் வேணாம் வெறும் பெரம்பில் தான் உட்காரணும் அப்படிம்பாங்க. உங்களுக்கு அதுமாரி பெரம்புலாம் வந்து என்றைக்குமே வந்து லாங் லைஃப் உள்ளது. ஆமாம், இதெல்லாம் வந்து டிசைனு இப்போ வந்து மரத்தில் சோஃபா செட்டு செஞ்சு மேரேஜ் கல்யாணம் அது இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, இப்போல்லாம் பெரம்புலேயே செஞ்சு கொடுக்குறாங்க. சரி. இதை வந்து நாங்கள் இப்படியே இதுங்க மாட்டோம். இது திரும்பி கை பண்ணி பார்த்து கலர்லாம் கொடுத்து எல்லாமே ரெடி பண்ணி தான் உங்களுக்கு லுக்காக கொடுப்போம். சரி, இப்போ இது என்ன குவாலிட்டினா? அது ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக என்ன குவாலிட்டி? ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான். நம்ம எல்லாம் ஆர்டர் போடுறது ஒன்று ஒரு பெரம்பில் தேர்க்கு பாருங்கள். இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி பெரம்பு, வெளியில் காட்டணுன்னு இல்லை, அதேமாரி ஃபஸ்ட்டு குவாலிட்டி பெரம்பில் போட்டது. ஒவ்வொன்று தரத்துக்கு பொறுத்து. வார்னிஷ் அப்ளை பண்ணலையா? இன்னும் ரெடி பண்ணல, அது பண்ணல. பூசத்துக்கு முன்னாடி இருக்குது இது. வார்னிஷ்லாம் போட்டு ஆமாம், இது பக்காவாக ரெடி கலர் வார்னிஷ் கொடுத்தது. அது ஒயிட்லேயே இருக்கும் நேரடியாக, அது ஒயிட்லேயே நேச்சுரல் பெரம்பு. இதெல்லாம் ஆர்டர் வாங்கி போடுறது. ஓகே சூப்பர். சரி, இப்போ இதெல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து வந்தாங்கன்னா நாங்கள் இது பண்ணுவோம், டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ அவங்க வந்து ப்ரைஸ் சொல்லாத காரணம் இதுதான். என்னென்னா வந்து நிறைய காம்படிஷன்லாம் இங்கே இருக்குது, நிறைய பேர் இங்கே ஃபுல்லாக அந்த கடைகள் நிறையா இருக்கும், நிறைய கடைங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து இந்த ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிலாம் அவங்க யாருக்கும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சேனல் பார்த்துட்டு வந்தாங்கன்னா நான் ஒரு நல்ல பெஸ்ட் ரேட் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துங்க. இங்கே அடுத்து வந்து நம்ம பாயை மட்டும் பார்த்துடலாம்னா லாஸ்ட்டில் பாயை பார்த்து முடிச்சிக்கலாம். நம்ம பாய் சொல்லுங்கண்ணா. இந்த பாய் வந்து டபுள் நெட்டு பாய்ங்கிறது லைலான் நாடாக வரும், நல்லா ஹெவியாக இருக்கும். ஒரு பாய் வந்து அந்த சாதா பாய்க்கு 2 பாய்க்கு இது ஒரு பாய் சமம். இது வந்து மிஷின் வந்து ஒன்று மேலே ஒன்று அடித்து நெரிக்கும். இதுலேயே வந்து கல்யாண பாய் இருக்குது, இதேமாரி டிசைன். பொண்ணு மாப்பிள்ளை பேர், டேட்டு, என்ன பண்ணுறீங்க எல்லாமே உண்டு. பொண்ணு மாப்பிள்ளை பேர், டேட்டு எல்லாமே உண்டு. இப்போ பொண்ணு என்ன படிச்சிருக்கோ, மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத கரெக்டாக இப்போ ஆர்டர் வாங்கி போட்டு கொடுப்போம். சூப்பர். பூ டிசைனு, ஸ்டாரு, பூவு, வாத்து, அன்னப்பறவை, கிளிகள், நிறைய டிசைன் இருக்குது. எல்லாம் நிறைய டிசைன் இருக்குது. இது டபுள் நெட்டு பாயில். அடுத்தது பாய்ங்கிறது சிங்கிள் பாய். ஆமாம், சிங்கிள் பாய். ஒரு பாய் வந்து 3 அடி அகலம் வரும். இது 3 அடி அகலம், 6 அடி நீட்டு. அது 4 அடி அகலம், 6 அடி நீட்டு. ஆமாம், இதெல்லாம் வந்து சிங்கிள் கோரையில் உள்ளது. ஆமாம், அது டபுள் நெசவு, இது சிங்கிள் நெசவு. இதோ பாருங்கள், இது வந்து தடுக்கு குழந்தை பிள்ளைங்க அந்தமாரி கடத்துறது. சும்மா சொல்லுங்க, அந்த குழந்தைங்க மட்டும் படுக்கிறதுக்கு தான், குழந்தைங்களுக்காக, பிறந்த குழந்தைங்களுக்கு அந்தமாரி. இதெல்லாம் அலசிட்டு தான் வாஷ் பண்ணிட்டு தான் காய வச்சு அந்த குழந்தைங்க இது பண்ணணும். மிஷினில் ஓடினபடியே படுக்கக்கூடாது, குழந்தைங்க படுக்குது. சரி, அதே இப்போ 3 அடி பாய் கட்டணுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு காட்டணுன்னு 3க்கு 6 இப்படி வந்துடும். அதேமாரி இதுவும் 3க்கு 6 தான். இது கொஞ்சம் நெசவு நல்லா நெருங்க ஸ்ட்ரைட்டாக இருக்கும். மேலே லைலான் நாடாக வரும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒன்றும் பாய் வந்து ஒவ்வொரு டிசைனில் வெரைட்டிஸில் இருக்குது. சூப்பர். கோரைக்கு தகுந்தபடி வரும். இதில் கோரையிலே ஃபஸ்ட்டு குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி இருக்கா? கோரையிலே ஃபஸ்ட்டு குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி இருக்கா? இருக்கு. பாருங்க, இப்படி வாங்க. இதெல்லாம் நைஸ் கோரைங்கிறது பொறுக்கி போட்டு கொடுக்குறது மிஷினில். எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள் கோரை. ஆமாம், நைஸாக இருக்கும். டபுள் நெசவு. இது லைலான் நாடா ஒயிட்டில் வரும். பார்டர் கலர் மட்டும்தான் வரும் இதில் உங்களுக்கு. இதெல்லாம் லாங் லைஃப் வரும், நல்லா உழைக்கும். இது எவ்வளோ இது பண்ணாலும், டெய்லி யூஸாக இருந்தாலும், ரிலேட்டிவ் யாராவது வர மாரி அப்படி யூஸ் பண்ணாலும் நல்ல லாங் லைஃப் வரும். ஆமாம், லாங் லைஃப் வரும் இதெல்லாம். சரிண்ணா, இப்போ இந்த அது கலரில் வரும். சரி. இப்போ இந்த கலர்லாம் போடுறீங்கல்ல, இந்த கலர்லாம் எதுவும் வந்து ஒட்டுமா இல்லை? கலர் இப்போ சாயம் கொடுத்து மிஷினில் இது சாயம் கொடுத்து காய வச்சு அதை இது கொடுப்போம் மிஷினில். அதுலேருந்து தான் வரும் சாயம். இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் லைஃப் வரும் நல்லா.
கலர்லாம் போகாது அப்போ கலர்லாம் ஒன்றும் போகாது, ஸ்டார்டிங்கில் கூட போகாது, எந்த கலருமே போகாது. பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து ஓவரால் எல்லாத்தையும் நம்ம ஓரளவு பார்த்துட்டோம், எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா காட்டியிருப்பேன். நிறையா ஐட்டம்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, அது மாதிரி கிரேடு குவாலிட்டி வைஸாக நிறையா ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே உள்ள எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 40 வருஷத்துக்கு ஒரு பழமையான ஒரு கடை தான், வந்து ஒரு பாரம்பரியமாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா நான் வந்து பார்த்த வகையில் எனக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கடையோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கடையோட பேர் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் மேட் அண்ட் கேன்னு சொல்லிட்டு ஒரு 3 பேட்சிங் வந்து வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே நம்ம சேனலுக்கு பேரை சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அவங்க ஒரு நல்ல உங்களுக்கு ப்ரைஸ் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி ப்ரைஸ் வந்து அவங்க ஃபிக்ஸ்டு கிடையாது, எதுவுமே நாங்கள் சொல்லக்கூடாது, ஏன்னா வந்து இங்கே நிறைய காம்படிஷன் இருக்கிறனால அந்த ப்ரைஸ் தனியாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி நம்ம சேனல் பேரை சொல்லுங்கள், அவங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தருவாங்க. ஸோ வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். I will see you guys in another video. Bye.